மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சகோதரிகள்லாம் இங்க இருக்கிறீங்க எல்லாருக்கும். சூப்பர். 46 பேருக்கு செக் பண்ணியாச்சு. ஓகே ஓகே we'll talk about that also. அதாவது இல்ல பரவாயில்லமா, அதாவது யூஸ்வலா பண்றதோட ஒரு சிலருக்கு இங்க அந்த சிவப்பு வந்திருக்கு, பரவாயில்ல. அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது கண்டுபிடிச்சு பிரச்சனையே இல்லாம பண்றது யாரோட பொறுப்பு? எங்களோட பொறுப்பு, நாங்க பண்றோம். ஆனா வந்து செக்அப் பண்றது யாரோட பொறுப்பு? அது மட்டும் இல்ல, இந்த ஏரியால கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு போல இருக்கு. எல்லாருக்கும் நான் சொல்லணும், இந்த நல்ல தம்பி ஆல்ரெடி சொன்னேன், ரொம்ப நல்ல தம்பி இவரு. சின்ன தம்பி நல்ல. அது ஒவ்வொரு குழுலையும் ஒருத்தர் வந்து அந்த ஸ்டெப் எடுத்து மக்களுக்காக பண்ண நினைப்பாரு. இங்க வந்து வேலையை விட்டுட்டு வந்த நல்ல தம்பிக்கு எனது வாழ்த்துக்கள். இன்னமா ரொம்ப சந்தோஷம். இதோட விட்டுற மாட்டோம், திருப்பி இங்க வருவோம். மற்ற பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து பாசிட்டிவான பெண்களுக்கும் நம்ம ஸ்டெப் எடுப்போம். இப்ப நீங்க நெகட்டிவான பெண்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். பாசிட்டிவான பெண்கள் யாரும் பயப்படாம இருங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து இருக்கான்னு பாத்துருவோம். இப்ப பாசிட்டிவானதும் நெகட்டிவானதும் எல்லாருமே மற்ற பெண்கள் கிட்ட நீங்க பேசும்போது இந்த விஷயம்லாம் பேசணும். வெறும் மெகா சீரியலை பத்தியும் பிக் பாஸ் பத்தி மட்டும் பேசக்கூடாது. பார்க்க மாட்டீங்களா? முடிஞ்சு போச்சா பிக் பாஸ்? நான் ஒண்ணு சொல்லுவா, நான் ஒரு வாட்டி கூட நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சரி, நீங்க நல்லா மாட்டீங்க. யார் இப்ப பண்றாங்க? கமல்ஹாசனா இப்ப விஜய் சேதுபதியா? சோ நீங்க அதெல்லாம் பார்க்கும்போது மற்ற பெண்கள் கிட்ட அந்த பிக் பாஸ் இருக்கும், பிரஸ்டையும் செக் பண்ணணும்னு சொல்லுங்க. சரியா? ரொம்ப சந்தோஷம். நாம நம்மள பாத்துக்கிட்டாதான் நமக்கு சமுதாயத்துல ஆரோக்கியம். கரெக்டா சொன்னீங்க பாட்டி. வெரி குட்.